கைஸ் 24 ஹவர்ஸ் வந்து வைக்கோலில் வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணணும். எதுக்காக நம்ம பாயில் பண்ணுறோம்னா ஸோ வைக்கோலில் வந்து நிறையா பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கில் பண்ணுறதுக்காக நம்ம பாயில் பண்ணுறோம். ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் வைக்கோலை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஈரப்பதம் வந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். எதனால்னா இப்போ ட்ரையர் இருக்கவங்க வந்து ஸோ ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிடலாம். மேபி வந்து ஈஸி ப்ராசஸ்க்காக நீங்கள் வாஷிங் மிஷின் ட்ரையரில் கூட போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நான் நியர்பை கேட்டிருந்தேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது லாஸ்ட் மினிட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சீடு இது. ஸோ எடுத்துகிட்டு நல்லா அந்த சீடெல்லாம் வந்து புட்டு விட்டுடுங்க. எதனால் வந்து நான் உங்களை அது எல்லாத்தையுமே வந்து போட சொல்கிறேன்னா ஸோ வந்து சீடு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பெட் போடுறப்போ ஸோ ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட் போட்டுடலாம். ஸோ பெட் போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயராக தான் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் சீடை போட்டுட்டு ஸோ ட்ரை பண்ணி வச்சுருக்க வைக்கோலை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லேயர் திரும்ப வந்து நம்ம சீடு வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ சீடு போடுறப்போ நம்ம சைடில் தான் போடணும். போட்டுட்டு ஒரு 3 லேயர்ஸ் வந்து போதும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் வந்து பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஊசி எடுத்து ஒரு 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 4-5 ஓட்டை வர மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டே பை டே வந்து அப்டேட்ஸ் வந்து ஸோ நம்மளோட காளான் வந்து வளருதா ஸோ ஒரு டே பை டே அப்டேட் நம்மளோட சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.